ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக் அரசு வேலை உறுதி. ஸோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நம்மளுடைய சேனலில் கோர் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. குறிப்பாக வந்து நம்மளோட குவான்ஸ் கண்டென்ட்டுக்காக ஷார்ட்கட்ஸ்க்காக ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பேங்கிங் அப்படின்னு வந்தாலே இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ப்ராக்டிஸ் இல்லாமல் பேங்கிங் எக்ஸாம்ஸை அடிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு புது விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோங்க. ஓகேவா? என்னன்னா, நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ரெகுலராக தேவைப்படுது. அதாவது உங்க கையை பிடிச்சி ஒருத்தவங்க வந்து டெய்லிக்கும் நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை முடிச்சீங்களா, இதை படிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டினியூஸா வந்து அந்த சக்சஸை நோக்கி கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும். என்கிட்ட கோர்ஸ் இருக்கு, என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியுது. பட் ஆனா வந்து ஒருத்தவங்க கூட இருக்கணும், அதுவும் வந்து ஒரு கிளியர் பண்ண ஒரு பர்சன். ஓகேவா? எஸ்பிஐல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அசோசியேட்டா இருக்கிற மிஸ்டர் ரூபேஷ் அப்படின்றவர் தான் இதை பண்றாரு. ஸோ நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை இப்போ உங்களுக்கு ரீச் பண்ண வைக்க போறோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து கோர் கண்டென்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க, இது வந்து கம்ப்ளீட்லி ஒன் ஆன் ஒன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து நீங்க என்னென்ன படிக்கணும், எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும், எந்த வெப்சைட்ல என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும், எந்த மார்க் டெஸ்ட்டை போடணும், உங்க லெவலுக்கு நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்ற எல்லா விஷயமும் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல அடங்கும். ஒன் ஆன் ஒன். ஸோ ஆன்லைனில் வாட்ஸ்அப் கால் மூலமாக இல்லை வந்து ஆன்லைன் மீட்டிங்ஸ் மூலமாக ஒன் ஆன் ஒன்னா அவங்க கூட வந்து அவங்க வந்து டச்சில் இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சீசன் இல்லையா, இப்போ ஜனவரியிலேருந்து நீங்கள் வந்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு படிக்கிற சீசன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைனாக எக்ஸாம் வந்துடும். பேங்கிங் உங்களுக்கு சொல்ல தேவை அவசியம் இல்லை. ஸோ ஐபிபிஎஸ் ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ஆர்பிஐ எல்லா எக்ஸாம்ஸும் லைனாக வரப்போகுது. ஆனால் இப்போ நீங்கள் 6 மாதம் ஒழுங்காக படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த 6 மாதம் கரெக்டாக படிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு உள்ள போகிறேன். இது வந்து 2 வீக்ஸ் வந்து ஃப்ரீ டெமோ இருக்குங்க. ஏன்னா யாருக்குமே வந்து இந்த பர்சன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்ன மாதிரி இது நடக்கும்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்து இது வந்து ஃப்ரீ டெமோ மாதிரி தான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இதில் என்னென்ன கிடைக்கும்ன்ற ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குறதே, நான் கிளியர் பண்ணுற வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் ஸ்டில் கிளியரிங் எக்ஸாம் தான். அது உங்களோட ட்ரீம் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஐபிபிஎஸ் டார்கெட் பண்ணுவீங்க, டப்புன்னு பிஓ கிடைச்சிருக்காது, அடுத்து கிளர்க் ட்ரை பண்ணுவீங்க, அடுத்து ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நிறைய வேரியன்ஸ் ஆகும்ல பேங்க் எக்ஸாமில். ஸோ கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க, இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். பேங்கிங்னாலே அதுக்கு கவுண்டர் பார்ட்டாக இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்துடும். அண்ட் அடுத்தது வந்து டெய்லி டாஸ்க்ஸுங்க. இதுக்கு தான் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுமே. டெய்லி வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் படிங்க, இதுல இந்த வொக்காபுலரி படிங்க, இந்த மாதிரி மேக்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் படிங்க, இந்த டெஸ்ட் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெய்லி டாஸ்க் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் ஒர்க்கிங். ஓகேவா? ஒர்க்கிங் எஸ்பிஐ அசோசியேட்டா இருக்கிறதுனால ஈவினிங்ஸ்ல அவங்க உங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்க. ஒரு 9 o'clock டெய்லி ஈவினிங்ல வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து உங்களை தேடி வந்துடும். அதை வந்து நீங்க மறுபடியும் அடுத்த நாள் பண்ணிட்டு ஈவினிங் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எப்போ வேணா டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பேங்கிங் அப்படின்னாலே டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஓகே? பிராக்டிஸ் இல்லாம பேங்கிங் கிளியர் பண்ணவே முடியாது. லிமிட்டட் கண்டென்ட் தான். மற்ற எல்லா எக்ஸாம் காட்டிலும் பேங்கிங்க்கு வந்து மேக்ஸ், அதாவது குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், கொஞ்சம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இவ்வளவுதான். இந்த ஜிகே கிடையாது இருந்தாலுமே இந்த 4 விஷயங்களை திருப்பி நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு இதுவா நீங்க எழுதின டெஸ்ட்லாம் நீங்க பல பேர் அனலைஸே பண்ண மாட்டீங்க. ஆலிவ் போர்டு வாங்கியிருப்பீங்க, டெஸ்ட் புக் வாங்கியிருப்பீங்க, பட் அப்படியே போட்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க உங்களுக்காக வந்து நீங்க எங்க இடத்துல லேக் ஆகுறீங்க, இந்த சம்மை வந்து நீங்க இந்த ஸ்பீட்ல போட்டிருக்கலாம், அந்த டாப்பர்ஸ் டைம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு உங்களுக்கு பர்சனலா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தருவாங்க. ஸோ இது தேர்ட் பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி 100% இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். அதுதான் இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு தெரியாத சம்ஸை அவங்க டீச் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ கோர்ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ன்றதுனால உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து உங்க தப்ப சொல்றது, உங்களை சரியான பாதையில கொண்டு போறது தான் வந்து அவங்களோட 100% இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஓகேவா? அண்ட் எல்லா ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு எதுவுமே தெரியல, பேங்கிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாலுமே கூட என்னென்ன மெட்டீரியலை நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். நீங்க தமிழ்நாடுல எந்த இடத்துல இருந்தாலும், இல்லை நீங்க உங்களை ரீச் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? நீங்க ஒரு 2 வீக்ஸ் டெமோ எடுத்து பாருங்க. ஓகேவா? நம்மளுமே இதை வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரியோ அந்த மாதிரி பண்ணல, நமக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நம்மளுடைய எஸ்பிஐல அவங்க அசோசியேட்டா இருக்காங்க, ஒரு பேங்க்ல ரெப்யூட்டடா கிளியர் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய பேர் அவங்க வந்து கைட் பண்ணிருக்காங்க பர்சனலா, அவங்களாம் கிளியரும் ஆயிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரீச் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆள் ரொம்ப கம்மிங்க. ஒரு கோர்ஸ் பண்றது அதெல்லாம் தாண்டி கையை பிடிச்சி இண்டிவிஜுவலா கூட்டு போறதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம சேனல்ல போற
போடுறோம், நீங்க டெமோ எடுத்து பாருங்க. ஓகேவா? இது வந்து அவங்க ஒர்க்கிங்காக இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா நீங்க டெமோ எடுத்து பார்க்கணும். ஸோ 2 வீக்ஸ் வந்து நீங்க அவங்க கிட்ட ஃப்ரீயா கண்டினியூஸா வந்து நீங்க கைட் பண்ணி உங்களுக்கு அது செட் ஆகுதா, டெய்லி கொடுக்குற டாஸ்க்கை ஃபாலோ பண்ண முடியுதா? ஏன்னா உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா 6 மந்த்ஸ் இது. ஓகேவா? இந்த 6 மந்த்ஸ் நீங்க 6 மந்த்ஸ்னா இந்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் வந்துடும், அதுக்கும் கைடன்ஸ் இருக்கும். பட் இந்த 6 மந்த்ஸ் நீங்க பண்ற ஒர்க் தான் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஒரு 2 வீக்ஸ் நீங்க தயக்கப்படாம டெமோ எடுத்து பாருங்க. ஓகேவா? நீங்க எந்த கோர்ஸ் வேணா படிங்க, இல்ல வீட்டில் படிங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் போய் படிங்க, இல்ல எப்படி வேணா படிங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க நியூ இயர்க்காக இந்த புது விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா ஒரு ட்ரையா பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க, பேங்கிங் பத்தி ரீச் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கன்சர்ன் பர்சன் கிட்ட பேசிட்டு நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பெட்டர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி அவங்களை ரீச் பண்ணி பேசுறது இன்னும் சிறந்தது. சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பத்தி ஃபர்தர் விஷயங்கள் நான் ஷார்ட்ஸா ரீல்ஸாகவும் கொடுக்குறேன். நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.